ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். கடந்த பதிவில் போட்டிருந்தோம், நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு முக்கியமான அவசியமான தேவை தான். ஒவ்வொருவருக்கும் அதை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் நிறைய பேர், பெரும்பாலானவர்கள். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், சோகங்கள், துக்கங்கள் அப்படின்னு மாறி மாறி அவரவர் சார்ந்த இடத்திற்கு தகுந்தாற் போல் அந்தந்த நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு சுழற்சி தான், இதெல்லாம் ஒரு காலத்தின் சுழற்சி. எல்லாமே எழுதி வைக்கப்பட்டது, அந்த விதிப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் கடந்த பதிவில் சொல்லியிருந்தோம். அந்த கர்மா, நம்ம அந்த குயவன் கதை கூட சொன்னோம். ஒரு ஞானி அரசன் கிட்ட கேட்குறாரு, ஒரு குயவன் ஒரு பானை செஞ்சுட்டு இருக்காரு. பானை செய்யும்போது இந்த பானை அந்த அளவுக்கு லாவகமாக அழகாக வருவதற்கு எது காரணமாக இருக்கும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கேட்குற மாதிரியும் அதுக்கு மன்னர் சொல்வார், அது குயவனுடைய அந்த நுட்பமான அவருடைய அந்த பக்குவத்துடன் எடுப்பது, அதை செய்வது அப்படிங்கிற மாதிரி அந்த அரசன் சொல்வார். அதுக்கு ஞானி சொல்வார், இதற்கு குயவன் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. அந்த விதிகளின்படி பார்த்தா அந்த சக்கரத்தின் சுற்றக்கூடிய அந்த வேகம், அங்கு வைக்கக்கூடிய அந்த களிமண்ணுடைய பதம், அதுக்கப்புறம் கீழே சுற்றக்கூடிய அந்த அச்சாணியினுடைய அதனுடைய அமைப்பு, அப்புறம் அந்த காற்றினுடைய பதம், அந்த ஈரப்பதம், இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது அந்த குயவன் அந்த பானையை மிக அற்புதமாக லாவகமாக உருவாக்கி விடுகிறார். இவையெல்லாம் நடைபெற வேண்டும், இவையெல்லாம் ஒரு சேர ஒன்றாக நடக்கணும் அப்படின்னா அந்த பகவானின் கருணை வேண்டும், அந்த இறைவனின் அருள் வேண்டும். எதுவாக இருந்தாலுங்க, நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ பெரும்பாலானவர்கள் கடவுள் பக்தி மிக்கவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உயர் பதவியில் வருபவர்கள் கூட கடவுள் நம்பிக்கை பெற்றுதான் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொன்னோம் ஏற்கனவே, அதாவது வேதாந்த பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது, அறிவியல் பார்வை, விஞ்ஞான பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வேதாந்த பார்வைன்னா என்ன? அந்த கர்மண்யன் தொடங்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன? ஒரு செயலை செய்யக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் உனக்கு இருக்கு, அந்த செயலினுடைய முடிவு என்ன வரும்னு சொல்றது இப்படிதான் இருக்கணுன்ற அதிகாரம் உனக்கு கிடையாது. அது அவருடைய ஆணை, அவருடைய அருள் அப்படின்வாங்க. இது இந்த வேதாந்த பார்வையா பார்க்கும்போது இப்படி இருக்கும். இதை விஞ்ஞான பார்வையா பார்க்கும்பொழுது தான் அந்த நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல அசைக்கூடிய அந்த பட்டாம்பூச்சியின் சிறகுகளின் அசைவுகள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பூகம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அது ஒரு எஃபெக்ட். அது அந்த முதல்ல நம்ம சொன்னோம் பாருங்க, அதுதான் கலெக்டிவ் கர்மா, சமஷ்டி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சேர ஒத்த மனமுடையவர்கள் ஒன்றாக சேரும் பொழுது அது வெவ்வேறு மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னால் அந்த விதின்னு ஒன்று இருக்குங்க. வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, இங்கே தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி கிடைச்சிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவர் அமர்ந்து கொண்டு இதனை இயக்கி கொண்டிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அதுதான் அந்த கர்மண்யே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய துவக்க வார்த்தையாக இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யுங்க, முழுமையான ஈடுபாட்டோடு செய்யுங்க, அதனுடைய விளைவுகளை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இருக்கக்கூடிய முதல்வராக பதவி இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் சார் அவர்களுக்கு நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம், வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம், அதாவது அரசியல் பற்றி பேசலாமா பேசக்கூடாதா அப்படிலாம் இல்லை. என்னென்னா, இப்போ ஒரு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறோம், சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது தனிப்பட்ட முறையிலான பிரார்த்தனை. இதே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருப்பவர்கள் நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அவரிடம் சென்று சேரும்போது, இதன் தாக்கத்தை அவரிடம் அது உருவாக்கும் போது, அதிகாரத்தில் இருப்பவர்கள் இடக்கூடிய கையெழுத்து அப்படிங்கிறது வாழ்க்கையில் கடைகோடி மட்டத்தில் இருக்கக்கூடிய பிலோ தி பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும். நிச்சயம் கடவுள்கிட்ட அதான் பிரார்த்தனை பண்றோம். கடவுள்கிட்ட
இப்போ தனித்தனியாக போய் பிரார்த்தனை பண்ணி வாங்குறதுன்றது வேறு. தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் அரசனோ உயர் பதவியில் இருப்பவர்களோ இந்த மாதிரி எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாரும் சென்று சேர வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு உண்டான அந்த விளைவுகள் நிச்சயமாக அனைவருக்கும் சென்று சேரும். இன்னைக்கு அரசியல் இல்லாத இடமே கிடையாதுங்க. நீங்க தூங்கி எழுந்து பல் துலக்கிறதுக்காக எடுக்கிற பேஸ்ட்ல இருந்து, நீங்க டூ வீலரோ காரோ எடுக்கிறதுல இருந்து, நீங்க சாலையில போறதுல இருந்து, சாப்பிட்ற உணவுல இருந்து, போடுற உடையில இருந்து, நீங்க அரசியல் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட எல்லா இடங்களிலும் அதனுடைய தாக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. போடுற கரண்ட், ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஏசி ஓடிட்டு இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. நிச்சயமா அது ஒரு முக்கியமான ஜனநாயக பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கடந்த பதிவிலே நாம் சொல்லியிருந்தோம். அரசியல் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நம்முடைய குருநாதர் காலத்திலேயே ஒரு 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 இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுல. அந்த நேரத்தில் வேறு ஒருத்தருடைய இன்வால்மெண்ட் ஒரு இடத்துல வந்து சர் தாமஸ் மன்றோ வந்தார் இல்லையா? என்ன சொன்னாங்க? பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னை மாகாணத்தின் சார்பாக அந்த மாஞ்சாலம் கிராமத்தை எடுக்கணும், அரசியல் அதற்கு மேல் அரசாங்கம், அந்த அரசாங்கம் முடிவு பண்ணி சர் தாமஸ் மன்றோ துரை அனுப்புது, நீ போயிட்டு அதை போயிட்டு கையகப்படுத்தி வா அந்த நிலத்தை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்ப ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அடைஞ்சிட்டு இருக்கார். அப்போ அங்க வந்து அந்த துரை தன்னுடைய ஷூவெல்லாம் கழட்டிட்டு உள்ளே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு அற்புதமான நிகழ்வு, மகிமை. அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாமளும் அதை பற்றி தனி பதிவை போட்டிருக்கோம். உள்ளே போயிட்டு இவர் குருராஜரிடம் பேசியிருக்கிறார். குருராஜர் பேசி அங்கே அவர் வந்து அக்ஷதை கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த திட்டத்தையே கைவிட்டார். இதுதான் குருவினுடைய அருளும் குருவினுடைய ஆசிகளும் நிச்சயமாக இருக்கும் பொழுது எது எப்படி இருந்தாலும் எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். இப்போ நாளை பதவியேற்க இருக்கக்கூடிய இப்போ புதிய முதல்வராக பதவி இருக்கக்கூடிய திரு விஜய் சார் அவர்களும் பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி மிகுந்தவராகத்தான் இருந்துட்டு இருக்கார். நீங்கள் பாருங்கள், அவர் எத்தனை கோயில் போனார். திருச்செந்தூர் முருகன் கோயில் போனார். சமய மதங்கள் அற்று இந்த மதம் அந்த மதம் அப்படி இல்லாமல் ஒரு சர்ச்சுக்கும் போனார். இந்த இப்தார் நோன்பு திறப்பு அதுக்கும் போய் கலந்துக்கிறார். எல்லா இடங்களும் எம்மதமும் சம்மதம் எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சாய்பாபா போய் பார்க்க போனார். ஸோ பக்தி பூர்வமாக இந்த இடங்களிலெல்லாம் திருச்செந்தூர் இங்கெல்லாம் போயிட்டு வந்து அனுகிரகங்களை பெற்று ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இந்த பதிவை நாம போடுறதுக்கு காரணமே இப்ப நான் சொல்ல போற செக்மெண்ட் தான். நிச்சயமாக எல்லா முதல்வர்களும் பக்தியுடன் தான் இருந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் இருந்த முதல்வரும் பக்தியுடன் தான் இருந்திருக்கிறார். அதற்கு முன்னால் இருந்த முதல்வரும் பக்தியுடன் தான் இருக்கிறார். அவர்கள் பக்தியுடன் இல்லை என்றாலும் கூட அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் மிகுந்த பக்தியுடன் பூஜைகளும் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கால நேர சூழ்நிலை ஒவ்வொருவருக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் ஒரு டேர்ன் தான் அது. இப்பொழுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது இறைவனால் எழுதப்பட்ட ஒரு விதி. நம்ம எவ்வளோதான் பேசினாலும் எவ்வளோதான் சொன்னாலும் வந்து அது நிச்சயமாக மாற்ற முடியாது. நம்ம சொன்ன மாதிரி அந்த உழைப்பு, அந்த தேவை, அது மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த வினையின் விளைவுகள் அப்படிங்கிறது அவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த கண்டினியூஸாக வருது பாருங்கள், அந்த கலெக்டிவ் கர்மா ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன் பையாக வந்து இந்த இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கும். நாம் இந்த செக்மெண்ட்டை பேசுறதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்னென்னா, நம்முடைய தமிழக முதல்வராக பதவியேற்கக்கூடிய திரு விஜய் சார் அவர்களுடைய தாயார் வணக்கத்திற்குரிய திருமதி சோபா சந்திரசேகர் அம்மா அவர்கள், அவங்க வந்து குருராஜருடைய அத்தியந்த பக்தை. தெரியுமா உங்களுக்கு? அவர்கள் வந்து ராயரை பற்றி அற்புதமான குரலில் சிடிஸ்லாம் போட்டிருக்காங்க, பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் குருராஜரை பற்றி. நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ராயரின் மேல் அதீத பக்தி கொண்டவர்கள். அவங்க வந்து ஒரு காணொலியிலே பேசியிருக்காங்க, நான் தினம்தோறும் காலையில் 108 முறை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகளுடைய அந்த நாமத்தை தினமும் உச்சரிப்பேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அவர் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டிருந்தாலும் கூட 10 மாதம் தன்னுடைய வயிற்றில் சுமந்து ஒரு பிள்ளையாக ஈன்றெடுத்து அது சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அவரை பள்ளிக்கு அனுப்பி, அடுத்து கல்லூரிக்கு அனுப்பி, அவருக்கு வேண்டியவர்களை செய்து திரைத்துறைக்கு அனுப்பி அதில் ஜெயிக்க வைத்து அதில் ஒரு பெரிய இடத்துக்கு வரவழைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணுக்கு தெரியாத வேர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்ம ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்குறோம், ஆலமரம் உசரமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆலமரத்திற்கு கீழே கண்ணுக்கு தெரியாமல் வேர்கள் அதனை தாங்கி பிடித்து அதனை உயர்த்தி இருக்கிறது. அந்த மாதிரி தான் திரு விஜய் சார் அவர்களுடைய பெற்றோர்களை கண்டிப்பாக சொல்லலாம்.
அவங்க மதர் அம்மா, அவங்க ராயரை பற்றி நிறைய ஸ்லோகங்கள் பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் சொன்னேன் இல்லையா, குழந்தையாக ஈண்டெடுத்து ஸ்கூல் போனதுலேருந்து கல்லூரிக்கு போனது, அதுக்கப்புறம் திரைத்துறைக்குள்ளே வந்தது, அதில் ஜெயிக்கணுன்றது, ஒவ்வொரு இடமும் போராட்டம் தானேங்க. ஒரு தாய் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகன் ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒன்று ஜெயித்து 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 வரணும், அடுத்து வரணும் அடுத்து வரணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்கல்ல. இந்த முயற்சிகளெல்லாம் அவர்கள் செய்யும் போது நிச்சயமாக அவருடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்திருப்பார்கள். அந்த வினையின் விளைவு இன்று அவர் இந்த நிலைக்கு உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது அப்படிங்கிறத குருராஜர் பக்தர்களாகிய நாம் அனைவரும் அதனை நினைத்து மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய வேண்டும். ஆமாங்க, அந்த ஒவ்வொரு சூழல், அதாவது ராயருடைய அனுமதியும் அவருடைய வரவேற்பும் இல்லைன்னா அவருக்கு ஒரு சின்ன குச்சி கூட எடுத்து வைக்க முடியாது. அவர் மிகப்பெரிய சன்னியாசி. நீங்கள் அவருக்கு நாம் செஞ்சு எதையும் குஷிப்படுத்த போகிறதில்ல. அவருக்காக ஒரு செயல், ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் என்றால் அவருடைய கையொப்பம் வேண்டும். கையொப்பம்னா அவருடைய சமிக்கை வேணும். அந்த விதத்திலே பார்க்க போனால் மதிப்பிற்குரிய திருமதி சோபா சந்திரசேகர் அம்மா அவர்கள் இத்தனை பாடல்கள் ராயருக்கு பாடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறார். அப்போ அபேஷித பிரதாதான்யா அப்படின்னு சொல்லுவோம். ராயரை பிரார்த்திக்கக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன மாதிரி ஆசைகளை அவருடைய அடியாழத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி தருவதில் குருராஜருக்கு நிகர் குருராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தோத்திரத்திலே வரும். அப்படி பார்த்தா இவங்களுடைய ஆசை, இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் குருராஜர் தம்முடைய சமிக்கைகளையும் தன்னுடைய கையொப்பங்களையும் கொடுத்து கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு அந்த தாயினுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி 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 இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நிறைய சொல்லலாங்க, இது நிறைய சொல்லலாம். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான குரல் அவர்களுடைய குரல். குருராஜரை பற்றி பாடியிருக்கக்கூடிய பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பாடியிருப்பாங்க. ஒரு யூனிக் வாய்ஸ், ஒரு டிவைன் வாய்ஸ். அவங்களுக்கு கேட்டு பாருங்கள். எனவே நிறைய அன்பர்கள், நிறைய மக்கள் என்னாலும் நல்வாழ்வையும் என்றென்றும் சந்தோஷத்தையும் மகிழ்வையும் இல்லாத நிலை பெற்று ஒரு பெரிய நல்லாட்சி நடத்திட நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை புதியதாக முதல்வராக பதவியேற்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு விஜய் சார் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பரிபூரண அருளாசி அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்திற்கும் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் துணையாக இருந்து அருளாக இருந்து இந்த நாட்டை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். அடுத்த பதில் சந்திப்போம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகார